வாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அடிமாலி வந்திருக்கோம். அடிமாலி எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து காப்பி பழம் பறிச்சிருந்தோம் இல்லையா, அந்த காப்பி பழத்தை வந்து அடிமாலியில் போய் கடையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் காப்பி பழம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கே கொடுக்கணுன்னு கூட தெரியாது. அப்போ நாங்கள் அங்கே கேட்கும்போது, மூணாரில் கேட்கும்போது சொன்னாங்க, அடிமாலியில் நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் போய் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் எதுவுமே என்ன செய்யலை, ரேட்டும் விசாரிக்கலை, எதுவுமே கடையுமே தெரியாது. அடிமாலியில் நிறைய கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். இங்கே போய் என்ன செஞ்சிட்டோம், எடுத்ததுமே ஒரு கடையில் போய் கேட்டால் அவங்க வந்து நாங்கள் எடுக்கிறதில்ல, காப்பி பழம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காப்பி பழம் எடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால அடுத்து என்ன செஞ்சிட்டோம், வேறு ஒரு கடையில், அது வந்து பைசஸ் கடைன்னு சொல்லிட்டாங்க. வேற ஒரு கடையில் போய் கேட்கும்போது அவங்க விலையை கூட நாங்கள் கேட்கல. காப்பி எடுப்பீங்களா, பச்சை காப்பி எடுப்பீங்களான்னு கேட்டிருந்தோம். எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாச்சு, எடை வச்சாச்சு. எடை வைக்கும்போது அது 89 கிலோ இருந்துச்சு. நம்ம கொண்டு வந்திருந்தது 89 கிலோ இருந்துச்சு. அந்த 89 கிலோவுக்கும் அதுக்கடுத்து சரி இன்னும் வேறு நம்ம அடுத்தடுத்து போய் விசாரிக்க முடியாதுல்ல, ஒரு இடத்துல கேட்டுட்டோம், எடையும் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டோம், எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க 82 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்க நம்மள்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க, 90 ரூபா, பழம் நல்ல பழமாக இருந்தால் 120 ரூபா, காய வச்சு கொடுத்தா 220, 40 அந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு என்ன செய்யலை, எதுவுமே கேட்கல, நம்ம எடை வச்சாச்சு. நமக்கு வந்து இப்போ அந்தான்னு பேசி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நமக்கு ஒரு 84 ரூபா வச்சு ஒரு 89 கிலோவுக்கு ரேட்டு வச்சு வாங்கியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேறு எங்கே யார்கிட்டையும் போய் விசாரிக்கவும் முடியாது, வேறு எடுத்து தூக்கி சுமந்து கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது அந்த பட்சத்துக்கு. ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாதுல்ல, புதுசாக நம்ம போடுறதுனால. இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்வோம், விசாரித்து பார்த்து நம்ம என்ன செய்வோம், கவனமாக செய்வோம். அப்போ எங்களை மாதிரி இனிமேல் யாராவது புதுசாக இப்படி போடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா விசாரிச்சுக்கிட்டு கவனமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்களா, நம்ம வந்து காட்டேஜில் அதை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சரின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை என்ன பண்ணிட்டோம், நம்ம காட்டேஜிக்கு வந்து சீரியல் வேணும், ஸ்டார் வேணும்னு அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். அதனால் அண்ணன் வந்து ஒரு ஸ்டார் வாங்குறதுக்கும் சீரியல் வாங்குறதுக்கும் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அடிமாலிக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு ஆகலை. மாமாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மூட்டை எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கூட்டியில் வரும்போது அது வந்து ஹாஸ்பிட்டலு, மோனிஸ்டாரு ஹாஸ்பிட்டலு. அங்கே எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்து செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஒரு மாதம் மாமாவுக்கு வந்து இடையிலேயே உடம்பு சரியில்லாமல் நம்ம ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அப்போ அதனால ஒரு மாதம் நமக்கு மாமாவுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி, சுகரு ப்ரெஷருன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருந்தாங்க. இப்போ தீர்ந்துருச்சு. அப்போ அதனால ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டோம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டோம், மற்ற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தையும் போட்டுட்டு மாமாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். நீங்கள் போய் ஏன்னா டோக்கன் வந்துருச்சுன்னா மாமா போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் நானும் அண்ணனும் போய் லைட் வாங்கிட்டு ஸ்டார் வாங்கிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீரியல் இப்போ வந்து நல்ல கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்களா, எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே வாங்குவாங்க ஸ்டாரு, சீரியலு அப்படின்னு. அப்படிங்கும்போது இங்கே விலையுமே கேட்கவே வேண்டாம், ரேட்டெல்லாம் வச்சு பேசுகிறதுக்கெலாம் கிடையாது, அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின செட்டு வந்து 1250 ரூபா, சீரியல் மட்டுமே 1250 ரூபா, அப்புறம் ஸ்டாரு 2 ஐட்டம் தான் வாங்கியிருந்தோம். அண்ணன் வந்து எலெக்ஷன் வேலைக்கு போகும்போது என்னோடய கத்திரிக்கோலை கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க. அதனால் உள்ள கடைக்குள்ளே ஏறினதுமே எனக்கு ஒரு கத்திரி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் வந்து அடிமாலியில் எப்பயுமே அதில் தண்ணி வரும், மழை வந்துச்சுன்னா வெள்ளை பால் மாதிரி வருங்க, நல்ல கிளியராக தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அந்த பால்ஸில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. அதையுமே நான் என்ன செஞ்சிட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கடுத்து அங்கே ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி அதாவது கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற குடில் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அங்கே வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்போ அது ஒரு விதமாக இருந்துச்சு. எல்லா கடைக்குமே ஏறி அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அண்ணனுமே என்ன செஞ்சோம், பார்த்துட்டுமே வந்தோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் விலை எங்கே போனாலுமே விலை இப்போ வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் சொல்லிட்டு காரியம் இல்லை. அண்ணனுக்கு வேறு நல்ல தலைவலின்னு சொல்லிச்சு. அதுக்கிடையில் மெடிக்கல் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுட்டு நாங்கள் ஆனச்சால் வந்துவிட்டோம். ஆனச்சாலில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நான் மிளகா பொடி வாங்குவேன். அது வந்து அரைச்சி கொடுப்பாங்க அந்த கடையில். அதுக்கடுத்து மேலே வந்துட்டு சேச்சி கடையில் என்ன வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் பில்லோ கவரு, பெட்ஷீட்டு, நமக்கு ரூம் ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் சேச்சி கடையில் கிடைக்கும். நாங்கள் வந்து இங்கே தான் 5 லிட்ரு இந்த மாதிரி வாங்குவோம். இந்த கேன் எல்லாமே ரூம் ஸ்ப்ரே, ஃப்ளோர் வாஷு எல்லாமே கிடைக்கும். நான் வந்து அண்ணனுக்கு வந்து பில்லோ கவர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஸ்ஸும் கோல்கட்டும் ஒரு காம்போ ஆஃபரில். அப்போ நம்ம ரூமுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி பர்ச்சேசிங் எல்லாம் இந்த மாதிரி தாங்க எனக்கு போச்சு.